எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடொழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு என்னோடய ஃப்ரிட்ஜ் டூர் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னோடய கிச்சன் டூர் காமிக்கிறேன். என்னோடய ஃப்ரிட்ஜ் இதுதான். எனக்கு கிரே கலர்னால் ரொம்ப பிடிக்கும். கிரே தான் எங்கள் வீட்டு டைல்ஸும் கிரேயில் தான் இருக்கும். எங்கள் வீட்டுக்கு பேரே கிரே ஹவுஸ் அப்படின்னு தான் என்னோடய பையனும் என்னோடய மருமகளும் வச்சுருக்குறாங்க. இது ஈஜிப்ட் போனப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தது. இது எனக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நான் ஏதாச்சும் க்ரோசரி தீர்ந்துருச்சுன்னா உடனே இதில் எழுதி ஒட்ட வச்சுட்டா மறக்காமல் வாங்கிடலாம். அல்லாட்டி ஸ்டிக் நோட் வச்சுருப்பேன், அதில் இது ஒட்டிடுவேன். அதோடு இது எனக்கு ஈஸியாக இருக்குது மேக்னெட் இருக்கிறனால. இப்போ ஃப்ரீசர், இது டபுள் டோர் ஃப்ரிட்ஜ். நான் ஃப்ரீசரில் தேங்காய் இது பண்ணி உள்ளார ஸ்டோர் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி ஜிப்லாக் கவர்ஸில் நான் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். பயிர் வகைகள், கொத்தமல்லி, பச்சை பயிறு, கடலைப்பருப்பு, இந்த மாதிரி. இது குக்கர் கேஸ்கெட் எமர்ஜென்சிக்கு இருக்கட்டும் ஃப்ரீசரில் போட்டு வச்சுருப்பேன் எக்ஸ்ட்ரா. இது மாதிரி பச்சை பட்டாணி சீசன் கிடைக்கும்போது வாங்கி உரித்து இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுருவேன். இது இன்னொரு டைப் ஜிப்லாக் கவர். இது ரெண்டுமே என்னோடய ஸ்ரீ ஷாப்பிங்கில் தான் நான் வாங்கினேன். கொள்ளுப்பருப்பு, பச்சைப்பயிறு, கொத்தமல்லி, சீரகம், கடலைப்பருப்பு. இது காஞ்ச திராட்சை என்னோடய கசின் சிங்கப்பூர்லேருந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி டப்பாவாகவே இதுக்குள்ளே தான் இருக்கும். இதே மாதிரி தட்டைப்பயிறு, சோளம், இதெல்லாம் இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா இடத்த அடைக்காது. எப்போயும் ஃப்ரிட்ஜில் சிலவங்களுக்கு ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, இதை க்ளோஸ் ஆகாமல் நீங்கள் திங்ஸை வைக்கணும். ரொம்ப டம்ப் பண்ணிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு ஐஸ் ஃபார்ம் ஆகும். நான் இன்றைக்கி தேங்காய் பால் எடுத்துகிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது, நான் அதையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். தேவையானப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். இது ஐஸ், இது ஐஸ் வச்சுருப்பேன், ஐஸ் கட்டிகள். இது இதில் ஐஸ் பேக்ஸ் வச்சுருப்பேன். இந்த கேக், சாக்லேட்லாம் பேக் பண்ணி வரப்போ கொடுப்பாங்க. இதை நீங்கள் வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு எங்கேயாச்சும் அடிபட்டுச்சுன்னா அவசரத்துக்கு நம்ம எடுத்து ரத்தம் கட்டாமல் இருக்கிறதுக்கு ஒத்தடை கொடுக்கலாம். இந்த மாதிரி உள்ளார தெரிகிற இந்த ஹோல்ஸை அடைக்காமல் மறைக்காமல் நீங்கள் வச்சிங்கன்னா தான் ஐஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இதை நல்லா மனசில் பதிய வச்சுக்கோங்க. இந்த இடம் நல்லா ஓப்பனாக அந்த சில்ட் ஏர் உள்ளார வர மாதிரி வைக்கணும், அடைச்சிடக்கூடாது. இப்படி ஓப்பனில் இருக்கணும். இந்த இதில் நான் ஓப்பன் பண்ண மாவு வகைகள் இதெல்லாம் வச்சுருப்பேன் ஜிப்லாக் கவரில் தான். இதில் ராகி, உடைச்ச முந்திரி பருப்பு, இப்படி எல்லாமே இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் தான் நான் வச்சுருப்பேன். இது இடத்த அடைக்காமல் பாருங்கள், எத்தனை வச்சுருக்கலாம் பாருங்கள். 1 2 3
4 5 6 7 இப்படி ஜிப்லாக் கவரில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இடத்த அடைக்காமல் இருக்கும். இதுதான் என்னோடய ஃப்ரிட்ஜு வந்து டோரில் இருக்க ட்ரேஸு. இதில் டோர் ஓப்பன் பண்ணோன்னே எனக்கு அலாம் வந்துகிட்டே இருக்கும், டோரை க்ளோஸ் பண்ண சொல்லி. சரியாக சாத்தலைன்னா கூட இந்த மாதிரி பீம்பி சத்தம் வந்துகிட்டே இருக்கும். பால் நான் வாங்கினோன்னே கழுவி இங்கே வச்சுருவேன். சப்போஸ் முதல் நாள் வாங்கின பால் இருந்தால் அதில் மேலே வச்சுருவேன், அதை எடுத்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிடுவேன். இந்த பக்கம் எக் ட்ரே, நான் அதில் எக்ஸ் வைக்க மாட்டேன். இந்த மாதிரி ஒரு சின்ன கண்டெய்னரில் சுண்ணாம்பு, இது ஒரு இருமல் மருந்து, அது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். இது குலதெய்வம் கோயில் குங்குமம், அதை நான் வண்டு வராமல் இருக்கிறதுக்காக உள்ளார வச்சுருக்கேன். ஈனோ. இப்போ அடுத்தது இருக்கிறதுல ஜூஸ் பாட்டில், ஊறுகாய் வச்சுருக்கேன். இது எதுக்கு வச்சுருக்கேன்னா, இது நம்ம ஃபுட் பேக் பண்ணி வர ட்ரேயில் இருக்க மூடி. இதை நீங்கள் இப்படி செக்யூர் பண்ணி வச்சிங்கன்னா சப்போஸ் டோரில் இதுக்கு மேலே வைக்கும்போது வைக்கிற திங்ஸ் கீழே விழுகாமல் இது நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அப்புறம் நான் அரைச்சி வச்சுருக்க வரமல்லித்தூள், மசாலா பவுடர், இப்படி எல்லாமே நான் இங்கே தான் வச்சுருப்பேன். அரைச்சி இதுலேயும் நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இது மஞ்சத்தூள், வீட்டிலே அரைச்ச மஞ்சத்தூள் எல்லாமே நான் வீட்டில் வச்சுருப்பேன். ஃபஸ்ட்டு இருக்கிறதுல நான் தயிர் வச்சுருப்பேன். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண வேண்டிய தயிரை முன்னாடியும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத பின்னாடியும் வைப்பேன். அப்புறம் ரெண்டாவது இதில் பச்சை மிளகாய் ஷேப்லேயே இருக்கும் பாருங்கள். இதில் வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். இந்த இதில் ஒன்றில் கொத்தமல்லி, ஒன்றில் கருவேப்பிலை, இதில் மாவு. அடுத்து இதில் 3 செப்பரேட்டர் இருக்கும் உள்ளார. ஒன்றில் இஞ்சி லெமன் போட்டு வச்சுருப்பேன். இன்னொன்றுக்கு தக்காளி ட்ரே, சாமிக்கு வைக்கிற பூ, தலைக்கு வைக்கிற பூ. காய்கறி ட்ரேயில் நான் எல்லாமே கவருக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். இதான் என்னுடைய ஃப்ரிட்ஜ். எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த இதை எப்பயும் தூக்கி போட்டுறாதீங்க, இது நம்மளுக்கு நல்ல யூஸ் ஆகும். இந்த இது இப்படி வச்சிட்டிங்கன்னா இதுக்கு மேலே திங்ஸ் வைக்கும்போது கூட இது கீழே விழுகாமல் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்பையும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.